يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்று ஃபர்து ஐனாகிய புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும், அவன் பாவிகளுக்கும் காபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல படைப்புகளை படைத்திருக்கிறார். அந்த படைப்புகளுள் மிக முக்கியமானதும் தவிர்க்க முடியாததுமான ஒரு படைப்புத்தான் மரணமாகும். அல் குர்ஆனிலே அவன் சொல்லும்போது அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த, மௌத்தையும் ஹயாத்தையும் அவன்தான் படைத்தான் என்று சொல்கிறான். இப்போ மௌத் என்பது அல்லாஹுடைய ஒரு படைப்பாகும். இந்த மௌத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய படைப்புகள் அனைத்திற்கும் விதியாக்கி இருக்கிற ஒன்றுமாகும். எல்லா படைப்புகளுமே மௌத்தாக வேண்டும். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் மௌத்தை அனுபவித்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த அடிப்படையில் மௌத்தாகாத ஒருவன் என்றால் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் அல் ஹை, என்றென்றும் உயிரோடு இருப்பவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள். அவர்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மரணத்தை சஹாபாக்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த நேரத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரின் மீது வைத்திருந்த அளவுக்கு அதிகமான அன்பினால் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் வஃபாத்தாகவில்லை, மௌத்தாகவில்லை. அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை பார்க்க போனது போல போயிருக்கிறார்கள், வருவார்கள் என்று சொல்கிறார்கள். உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவை திறந்து பார்த்து அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், திப்த ஹய்யன் வ மையித்தன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, உயிரோடு இருக்கும் போதும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வந்து கொண்டிருந்தது. நீங்கள் மௌத்தான பிறகு மையத்தாக இருக்கிற நிலையிலும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வருகிறது என்று சொல்லி அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்லக்கூடிய இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நபியே, நீரும் மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்களே என்பன போன்ற வசனங்களை அந்த இடத்தில் ஓதி காண்பித்து விட்டு மன் கான யஅ்புது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் புரிந்து கொள்ளட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். வமன் கான யஅ்புதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், நிச்சயமாக அல்லாஹ் உயிரோடு இருப்பவன், அவன் மரணிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், அல் இன்சு வல் ஜின் யமூத்தூன், மனிதர்களும் ஜின்களும் மௌத்தாகுவார்கள், அல்லாஹ் மாத்திரம்தான் மௌத்தாகாமல் இருப்பான் என்று சொன்னார்கள். எனவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் மௌத்தை சந்திக்க வேண்டும். அதிலே குறிப்பாக மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரையில் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நபி, இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ
நிச்சயமாக அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும். இப்போ மௌத் என்றால் இங்கே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். மனிதனை பொறுத்தவரையில் மௌத்துக்கு அவன் பயம். மௌத் என்றால் விரண்டோடுவான். இன்று நம்முடைய காலத்திலும் இதை நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம். ஒரு சுனாமி வரப்போகிறது என்றால், ஒரு அறிவித்தல் கிடைத்து விட்டால் ஓடுகிறான். அல்லது ஒரு ஆபத்து வரப்போகிறது என்கிற ஒரு எச்சரிக்கை அவனுக்கு விடப்பட்டு விட்டால் ஓட்டம் எடுக்கிறான். ஏன்? அவனுக்கு நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னால் தொடர்ந்து ஏதாவது முதலுதவி சிகிச்சைகளை செய்து கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டான். உடனடியாக ஒரு டாக்டரிடம் போகிறான். எக்ஸ்ரே எடுக்கிறான், ஸ்கேன் பண்ணுகிறான், இசிஜி எடுக்கிறான், முழு டெஸ்டிங்கும் செய்கிறான். டாக்டர் சொல்கிறார், உனக்கு பிளாக் இருக்கிறது. பயப்படுகிறான். திடீரென அவனுடைய உடல் எடை குறைகிறது. நல்ல கொழுத்திருந்தவன் மெலிந்து போகிறான். சிரித்து கொண்டவனுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிரிப்பை இழக்கிறது. சோகமான ஒரு நிலைக்கு அவன் மாறுகிறான். ஏனென்றால் எனி டைம் மௌத்து வந்துவிடும் என்கிற பயம் அவனுக்கு வந்து விடுகிறது. மௌத்தாகுவதற்கு மனிதன் ஆசைப்படுவதில்லை. ஆனால் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவன் மௌத்துக்கு ஆசைப்படுவான். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அவன் விரும்புவான். ஆனால் இந்த உலகத்தில் மௌத்துக்கு கடுமையாக பயந்தவர்கள் யாரென்றால் யூதர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யூதர்களுக்கு மௌத் என்றால் மிக கடுமையான பயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த யூதர்களிடம் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுடைய நேசர்கள், அல்லாஹுடைய பிள்ளைகள், அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் மௌத்தாகுவதற்கு முன்வாருங்கள் என்று நபியை நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சுட்டி காட்டுகிறான். வல தஜிதன்னஹும் அஹ்ரஸ்ஸன்னாஸி அலா ஹயா, வாழ்க்கைக்கு மிக ஆசைப்படுகிறவர்கள் யூதர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மௌத்துக்கு உண்மையிலே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் பயப்படக்கூடாது. அதே நேரத்தில் மௌத்தை அவன் கேட்கவும் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கிறார்கள். இப்போ சில நேரங்களில் நமக்கு சோதனைகள் அதிகமாக வரும், கஷ்டங்கள் அதிகமாக வரும். வருகிற போது சிலர் யா அல்லாஹ் என்னுடைய உயிரை எடுத்து விடு என்று துஆ செய்கிறார்கள். இவ்வாறு துஆ செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு நிலையில் நீ துஆ செய்ய வேண்டும் என்றால், உனக்காகவோ அல்லது வேறொருவருக்காகவோ நீ துஆ செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹும்ம இன் கானத்தில் ஹயாத்து கைரல்லி ஃபஅஹீனி, யா அல்லாஹ் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை வாழவை. வ இன் கானத்தில் வஃபாத்து கைரல்லி ஃபதவஃபனி, நான் மௌத்தாகுவது சிறந்ததாக இருந்தால் என்னை மௌத்தாக்கிவிடு. அப்படி கேட்கலாமே தவிர நாம் மௌத்தை நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹும்ம ஜஅலில் ஹயாத்த ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர், யா அல்லாஹ் வாழ்வை எனக்கு நன்மையானதாக ஆக்கிவை, இன்னும் அதிகமான நன்மைகளை தேடக்கூடியதாக என்னுடைய வாழ்க்கையை நீ ஆக்கிவை. வஜஅலில் மௌத்த ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், மௌத்தை எல்லா கெடுதிகளிலிருந்தும் பாதுகாக்கிற ஒன்றாக எனக்கு ஆக்கிவை என்று துஆ கேட்கலாம். அப்படி இல்லாமல் நேரடியாக யா அல்லாஹ் என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியவில்லை, இந்த நோயை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, இந்த சோதனை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை, எனவே என்னை மௌத்தாக்கி விடு என்று கேட்பது கூடாது. ஆனால் இயல்பாக ஒரு முஃமினிடத்தில் அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த மௌத்துக்கு மனிதன் பயமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பயப்படக்கூடிய எந்த மௌத்தை கண்டு நீ விரண்டோடுகிறாயோ அந்த மௌத் உன்னை சந்தித்தே தீரும். இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை சந்தித்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் நீங்கள் மறைந்து கொண்டாலும் உங்களுக்கு என்று எழுதப்பட்ட மௌத் வந்தே தீரும். இப்போ மௌத்திலிருந்து யாரும் தப்பவே முடியாது. இது மிக முக்கியமான ஒரு உண்மையாகும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த மௌத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் நாம் எப்போது மௌத்தாகுவோம், எந்த இடத்தில் மௌத்தாகுவோம் என்பது பற்றிய அறிவை அல்லாஹ் தன்னிடத்தில் மறைத்து வைத்திருக்கிறான். யாருமே யாருக்கும்
நீங்கள் இந்த தினத்தில் இந்த இடத்தில் மௌத்தாகுவீர்கள், இத்தனை மணிக்கு மௌத்தாகுவீர்கள் என்று சொல்லவே முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. மௌத் என்பது தாயினுடைய வயிற்றிலே நாம் இருக்கிற போது நமக்கு எழுதப்படுகிறது. எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பதும் எழுதப்படுகிறது. அந்த நேரத்தில் மௌத் வந்துவிடும். இப்போ மௌத் என்கிற இந்த அம்சத்தை மலக்குகளில் அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத் என்கிற ஒருவரிடத்தில் பொறுப்பாக ஒப்படைத்திருக்கிறார். மௌத்தாக்குவதை, அதாவது உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலக்கை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய பெயர் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படவில்லை. இஸ்ராயில் என்று நம்முடைய நடைமுறையிலே மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் ஹதீஸ்களில் அப்படி பெயர் சொல்லப்படும். ஜிப்ராயில், மீகாயில், இஸ்ராஃபீல் என்று ஒவ்வொரு மலக்கினுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உயிரை கைப்பற்றுவதற்காக பொறுப்பாக்கப்பட்டிருக்கிற மலக்கினுடைய பெயர் குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்படவில்லை. ஆனால் நம்ம சும்மா இஸ்ராயில் என்று சொல்வதால் பாவமும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது. உயிரை கைப்பற்றுவதற்காக ஒரு மலக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு துணையாக இன்னும் பல மலக்குகள் இருப்பார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா உயிரை கைப்பற்றுவதை பற்றி சொல்லுகிற போது பன்மையாக குறிப்பிடுகிறான். வன்னாஸிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்தா. உயிரை பலவந்தமாக கைப்பற்றக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியமாக, மென்மையாக உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியமாக. உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நியமித்திருக்கிற மலக்குல் மௌத்தோடு சேர்த்து ஒரு டீம் இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஒருவருடைய அஜல் என்று சொன்னால் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழப்போகிறார் என்கிற அவருடைய கால அளவு, அது முடிகிற போது அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அந்த உயிர் கைப்பற்றப்படுகிற நிலையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சித்தரிக்கிறார்கள். இரண்டு நிலையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள். ஒன்று முஃமின், இன்னும் ஒன்று ஃபாஜிர். முஃமின் என்றால் நமக்கு தெரியும், உண்மையாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஈமான் கொண்டு வாழுகிற மனிதன். ஈமான் அமல் எல்லாம் அவனிடம் இருக்கும். ஃபாஜிர் என்றால் சரியான ஈமான் அவனிடம் இருக்காது, அமல்களும் அவனிடம் இருக்காது. ஒரு முஃமினுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரம் வருகிற போது ஒரு டீம் வருவார்கள், மலக்குகளில் இருந்து ஒரு டீம் வருவார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றத்தோடு இருப்பார்கள். கண்ணங்கரேர் என்ற முகங்கள் அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் இந்த மனிதனை சுற்றி உட்கார்ந்து கொள்வார்கள். இது மறைவான ஒரு விஷயமாகும். சுற்றி உட்காருவார்கள் என்போது இவன் பெட்டில் தான் படுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மோட்டார் பைக் ஓடுகிற போதும் அவனை சுற்றி உட்கார்ந்து கொள்வார்கள். அவன் விமானத்தில் பறக்கிற போதும் அவனுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்கிற நிலை வந்தால் உட்காருவார்கள். நீரிலே மூழ்கடிக்கப்படுகிற நேரத்திலும் அவன் பார்ப்பான். அந்த மனிதன், நாம் அதை பார்க்க போகிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த நேரத்தில் பயங்கரமான தோற்றத்தோடு வந்திருக்கிற அந்த மலக்குகளை பார்க்கிற போதே இவனுக்கு பயம் எடுத்துவிடும். அப்படி இருக்கும்போது நரகத்திலிருந்து ஒரு கஃனை எடுத்துக்கொண்டு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருவார்கள். இவனுடைய தலைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். உட்கார்ந்து கொண்டு, யா ரூஹல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தின் மினல்லாஹி வ அஸாப். கெட்ட உயிரே, இப்படிதான் அழைப்பார். யா ரூஹல் ஹபீஸா, கெட்ட உயிரே, அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கமும் அவனுடைய தண்டனையின் பக்கமும் வெளியே வா என்று அழைப்பார். இந்த நேரத்தில் இவன் ஒரு விதமான தெளிவை அடைவான். அடைந்து பயத்தில் கத்துவான், யா அல்லாஹ், இந்த மலக்குகளை போகச் சொல்லு. கால ரப்பிர்ஜிஊன், இந்த மலக்குகளை திரும்பி போகச் சொல்லு. நான் சாலிஹான அமல்கள் இதற்கு பிறகு செய்வேன், நல்லவனாக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் அந்த சூரத்துல் முஃமினூனில் இதை சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஒரு ஆத்மாவுக்கு எழுதப்பட்ட தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி அவர்கள் முற்படுத்தப்படுவதும் இல்லை. ஒரு நொடி இல்லை, ஒரு செகண்ட் அவர்கள் முற்படுத்தப்படவும் மாட்டார்கள், ஒரு செகண்ட் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள். அவனுடைய உயிரை
மிக பலவந்தமாக கடுமையாக அவனுடைய உடம்பிலிருந்து மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவன் கத்துவான். சூரத்துல் முனாஃபிகூன் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, இப்படி கெட்ட உயிரே அல்லாஹுடைய கோபத்தின் பக்கம் அவனுடைய தண்டனையின் பக்கம் வெளியே வா என்று சொல்லுகிற போது அவன் அந்த நேரத்தில் சொல்லுவான், ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இன்னும் கொஞ்சம் டைம் எனக்கு தந்தால், கரீப்னா நெருக்கமான கொஞ்சம் நேரம் எனக்கு தந்தால், ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் தர்மம் செய்வேன், சாலிஹான அமல்கள் செய்வேன் என்று சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி நான் நல்லவனாக வாழ்ந்து காட்டுவேன் என்று இவன் சொல்வது கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இப்படிதான் சொல்லுவான். ஆனால் டைம் கொடுத்தா மாற மாட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்புள்ள சகோதரர்களே, சில நிகழ்வுகளின் போது நம்ம சில முடிவுகள் எடுக்கிறோம். நாம் இதற்கு பிறகு நான் தொழுகையை விடவே மாட்டேன், இதற்கு பிறகு நான் பாவமே செய்ய மாட்டேன், ஒரு சிக்கலான ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் நாம் வரும்போது இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டால் பழையபடி நாம் மாறிவிடுகிறோம். இப்படியான ஒரு நிலையைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இவன் இப்படித்தான் சொல்லுவான் என்று. ஆனால் மாற்றம் வராது என்று. இப்போ மௌத் என்பது அன்புள்ள சகோதரர்களே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட டைமுக்கு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இந்த மௌத்தை நேரடியாக பார்க்கிற போது மனிதன் உணர்வு பெறுகிறான். ஆனால் அந்த உணர்வில், அந்த உணர்ச்சியில் பிரயோசனம் இல்லை. இதை மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை குர்ஆனில் சொல்லி அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்த விரும்புகிறான். ஃபிர்அவுனுடைய சம்பவம். ஃபிர்அவுனுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், செல்வாக்கை கொடுத்தான், பொருளாதாரத்தை கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் அல்லாஹ் தான். ஆட்சி அதிகாரமும் செல்வாக்கும் பொருளாதாரமும் அவனிடம் வந்தபோது அவனிடத்தில் திமிரும் ஆணவமும் கர்வமும் வந்துவிட்டது. அந்த ஆணவத்தோடு கர்வத்தோடு திமிரோடு பெருமை பிடித்து அலைகிறான். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவனுடைய வீட்டுக்குள்ளே வளர வைத்து அவனுக்கு தஅவா செய்வதற்காக வேண்டி அனுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய சொல்லுகிறார்கள், அவன் கேட்கவில்லை. பொதுவாக திமிர் பிடித்தவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆணவமும் கர்வமும் கொண்டவர்கள் நல்ல விஷயங்களை செவிமடுக்க மாட்டார்கள். நான் பணக்காரன், என்னிடம் நிறைய காசு இருக்கிறது, எனக்கு அடியாட்கள் இருக்கிறார்கள், நான் நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடியவன், எனக்கு அட்வைஸ் பண்ணுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று நினைப்பதுதான் ஆணவமும் திமிரும் கொண்டவர்களுடைய நிலைப்பாடு. நிச்சயமாக நம்மிடத்தில் அப்படி இருக்காது. நம்முடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்களோ, குர்ஆனை கேட்பதில்லை, ஹதீஸை கேட்பதில்லை, உபதேசங்களை கேட்பதில்லை, ஹுத்பாவுக்கு போவதில்லை, ஹத்தீபுகளை ஏளனம் செய்வது, பயான்களை ஏளனம் செய்வது, இப்படி இருக்கிறார்களோ அவர் முடிவெடுக்க வேண்டும் ஃபிர்அவுனியத்திலே அவர் இருக்கிறார் என்பதை, ஆணவமும் கர்வமும் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் புரிய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ சொல்லுகிறார்கள், அவன் கண்டுகொள்ளவே இல்லை, கேலிதான் செய்கிறான். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அஹி ஹாரூன், என்னுடைய சகோதரன் ஹாரூன் இருக்கிறாரே, ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானா, என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர், அவரை நீ ரசூலாக அனுப்பினால் 2 பேரும் போய் இவனிட்ட பேசுவோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை கபூல் செய்து ஹாரூனை அல்லாஹு தஆலா ரசூலாக தேர்வு செய்கிறான். சுப்ஹானல்லாஹ், 2 ரசூல்மார் 2 பேரும் போய் ஃபிரௌனிடத்திலே பேசுகிறார்கள். 7 வானங்களுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான். அவன் எல்லா பூரணத்துவமான பண்புகளையும் உடையவன். என்னை உங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹுவை ஈமான் கொள்ளுங்கள், அந்த அல்லாஹுக்கு பயப்படுங்கள், திமிர் பிடித்து அலையாதீர்கள், இந்த திமிர் நிலைக்காது, இந்த கர்வமும் ஆணவமும் நீடிக்காது என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். பக்கத்திலே அவனுடைய பிரதம மந்திரி ஒருவர் இருக்கிறார், ஹாமான் என்று சொல்லி. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நக்கலாக, கேலியாக, கிண்டலாக ஹாமானை பார்த்து சொல்லுகிறான்,
யா ஹாமான் உப்னி சர்ஹன் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப் அஸ்ஸமாவாத் ஃபஅத்தலி இலா இலாஹி மூசா. சுப்ஹானல்லாஹ். ஹாமானே, அல்லாஹ் வானங்களுக்கு மேலே இருப்பதாக மூசா சொல்லுகிறார். வானத்தின் அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டு, அதிலே ஏறி போய் ஃபஅத்தலி இலா இலாஹி மூசா, மூசாவுடைய கடவுளை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்கிறான். இப்படி திமிர் பிடித்து நக்கல் அடித்து கேலி செய்து கொண்டிருந்தவன் இறுதியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அவனே ஒரு படைக்கு தலைமை தாங்கி கொண்டு துரத்தி கொண்டு வருகிறான். கடல் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் ஒரு முஅஜிசத்தை ஏற்படுத்துகிறான். கையில் இருக்கிற தடியினால் கடலில் அடிக்கச் சொன்னான். அவர்கள் அடித்தார்கள். கடல் பல பகுதிகளாக பிளந்து வழிகள் வந்தது. அந்த வழியால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இவனும் ஓடி வந்து அந்த வழியிலே ஓடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த கரையை அடைந்த போது அல்லாஹ் அந்த வழியை எடுத்து விட்டான். அந்த பாதைகளை அல்லாஹ் எடுத்து விட்டான். ஃபிரௌன் நடுக்கடலிலே தத்தளிக்கிறான். அவனுடைய சக்திக்குட்பட்டவரை முயற்சி செய்து பார்க்கிறான். அப்போதுதான் நான் ஒரு மனிதன் என்கிற பலவீனம் அவனுக்கு புரிகிறது. ஆனால் உயிர் தொண்டை குழிக்குள் வந்து விட்டது. இதற்கு மேல் என்னால் முடியாது என்கிற அந்த கட்டத்தை அவன் அடைந்த போது அல்லாஹ்விடத்திலே சொல்கிறான், ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், ஆமன்து பிரப்பில் ஆலமீன். மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நான் ஈமான் கொள்ளுகிறேன், சர்வ உலகங்களின் இரட்சகனான அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் கேட்டான், ஆல் ஆன, எவ்வளவு வந்து சொன்னார்கள் ரெண்டு பேரும் கணக்கெடுக்காமல். உன்னுடைய அதிகார திமிர், ஆணவம், கர்வத்தினால் கேலி செய்து அன ரப்புக்கும் அலா என்று சொல்லி நீ அவர்களை திருப்பி அனுப்பினாய். இப்போது உனக்கு ஞானம் வருகிறது. உயிர் தொண்டைக்குழியை அடைந்தது பிறகு உனக்கு ஈடேற்றமில்லை. நீ இப்படியே கடலில் மூழ்கி சாகுவதுதான் உனக்குரிய விதியாகும். ஆனால் அல்யோம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு ஒரு படிப்பினைக்காக இன்றைய தினம் உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லி கடலில் இருந்து செத்த அந்த உடலை அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வதன் மூலம் எனக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லுகிறான். ஈமான் உள்ளவர்களால், தக்குவா உள்ளவர்களால், இறையச்சம் உள்ளவர்களால் இந்த செய்தியை புரிய முடியும். உள்ளத்தில் நிஃபாக்கையும் ஃபித்னாவையும் கரைகளையும் நிறைத்து வைத்திருக்கிறவர்களால் நிச்சயமாக இந்த சம்பவத்தில் இருந்து படிப்பினை பெற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மௌத்தாகிற போது மௌத்தின் யதார்த்தம் புரியும். அதிலும் குறிப்பாக நம்ம வாழுகிற இந்த காலம் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். மறுமை நாள் நெருங்குகிற போது மௌத்துல் ஃபஜ்ஆ அல்லது மௌத்துல் ஃபுஜ்ஆ என்று சொல்லக்கூடிய திடீர் மரணம் வரும் என்று சொன்னார்கள். திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். திடீர் மரணம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் மறுமை நெருங்குகிற போது அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்று திடீர் மரணங்கள் அதிகரிக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய சமுதாயத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடையில் என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் என்றால் அவர்கள் வந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழுகிற எல்லோரும் அவருடைய சமுதாயம். அவர்கள் உம்மத்துல் இஜாபா என்கிற மூமின்களாக இருந்தாலும் சரி, உம்மத்து தஅவா என்கிற மூமின் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே பொதுவாக பெரும்பாலும் 60-70க்கு இடைப்பட்ட காலம்தான் வாழ்வார்கள். 70க்கு பிறகு ஒருவர் வாழுகிறார் என்றால் விதிவிலக்கு. ஆனால் அந்த விதிவிலக்கிலும் என்ன நிலைமை என்று கேட்டால், அவர் ஒரு மன உளைச்சலோடும் மௌத்தானால் நல்லம் என்று எண்ணுகிற சிந்தனையோடும் இருக்கிற ஒரு வயதாகத்தான் அது இருக்கும். இந்த 60-70க்கு இடையில் ஒருவர் மௌத்தாகுவது என்பது, இதை நம்முடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் ஒரு சாதாரணமான இயற்கையான மௌத். திடீர் மரணம் என்பது இவர் மௌத்தாகிற வயது அல்ல என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நோய்கள் எதுவும் இல்லாமல் திடீரென அவருக்கு ஒரு அனர்த்தத்தின் மூலம் அல்லது ஒரு விபத்தின் மூலம் மௌத் ஏற்படுவது. இன்று இந்த மௌத்தை நம்ம நிறைய பார்க்கிறோம்.
யுத்தங்களால் பார்க்கிறோம், அனர்த்தங்களால் பார்க்கிறோம், விபத்துகளால் பார்க்கிறோம், காரணங்களே தெரியாத நிலையிலும் பார்க்கிறோம். ஒரு ஆரோக்கியமான வாலிபர் திடீரென மௌத்தாகிறார். ஒரு ஆரோக்கியமான வாலிபர் டாக்டர் திடீரென மௌத்தாகிறார். அப்ப திடீர் மரணங்கள் வருவது என்பது மறுமை நாளுடைய ஒரு அடையாளம். அதே நேரத்தில் நாம் இப்போது அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாகிய இந்த மௌத், எல்லோருக்கும் எழுதப்பட்டிருக்கிற இந்த மௌத், எப்போது நமக்கு வரும் என்று தெரியாத இந்த மௌத், மறுமை நாள் நெருங்கும் போது திடீரென ஏற்படக்கூடிய இந்த மௌத், மௌத்தாகிற போது ஒரு மனிதன் பார்க்கிற இந்த மௌத், இந்த மௌத்தை அதிகமாக நினைப்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு மின் ذிக்ரி ஹாதிமில் லஸ்ஸாத், உங்களுடைய இச்சைகளை, ஆசைகளை உடைத்தெறியக்கூடியதை அதிகமாக நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய இச்சைகளை, ஆசைகளை உடைத்தெறியக்கூடியதை அதிகமாக நினையுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லிவிட்டு அதுதான் அல் மௌத் என்றார்கள். மௌத் என்றார்கள் மரணம். மரணத்தை அதிகமாக நினைப்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதிகமாக மௌத்தை நினைக்கும் போது நம்மிடத்தில் ஆட்டோமேட்டிக்காக மறுமை சிந்தனை வரும். நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை பற்றி யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்று சிந்திக்க ஆரம்பிப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இன்று நம்மில் பலருக்கு நான் ஏன் வாழுகிறேன் என்ற வாழ்க்கையின் அர்த்தம் உண்மையில் தெரியாது. தொழுகிறவர்களுக்கு கூட நான் ஏன் வாழுகிறேன் என்பது தெரியாது. தொழுகையாளியாக இருப்பார், பயான் கேட்பார், ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன என்பது அவருக்கு புரியவில்லை. அதனால் தான் பிரச்சனைகள், சண்டைகள், தலாக்குகள், பக்கத்து வீட்டுக்காரோடு பிரச்சனைகள், கோர்ட்டிலே கேஸ், கொடுக்கல் வாங்கலிலே ஏமாற்று, மற்றவர்களுக்கு சதி செய்வது, கொலை செய்வது என்று பல அநியாயங்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அந்த அர்த்தத்தை சொல்வது மௌத்தாகும். நான் பெரிய பணக்காரன், பணத்தை வைத்து என்ன செய்யலாம் சொல்றேன். நிறைய பணம் இருக்கிறது. உங்களால் ஒரு ஏழை சாப்பிடுவதை விட அதிகமாக சாப்பிட முடியுமா? நீங்கள் கோடீஸ்வரன். உங்களுடைய வீட்டுக்கு பின்னால் நாட்டுக்கோழி இருக்கிறது, ஆடு இருக்கிறது, ஃபார்ம் இருக்கிறது, நினைத்த மீன் வாங்க முடியும். எதை எடுத்தாலும் ஒரு பிச்சைக்காரன், ரோட்டிலே பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன் சாப்பிடுவதை விட அதிகமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு பலமும் சக்தியும் இந்த பணக்காரனுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. நான் பெரிய ஒரு படித்தவன் என்பதற்காக வேண்டி ஒரு ஏழையை விட அதிகமாக நான் தூங்க முடியுமா என்றால் இல்லை. குறிப்பிட்ட அளவுதான் மனிதனால் தூங்க முடியும். பணத்தை வைத்து என்ன செய்வது? பணமும் ஒரு அர்த்தத்தை தர வேண்டும். சேர்த்து குவித்து வைத்து விட்டு போவதல்ல. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மையத்தை, அந்த ஜனாசாவை பார்த்து கொண்டிருந்து விட்டு சொன்னார்கள், முஸ்தரீஹுன் வ முஸ்தராஹும் மின்ஹு என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த மையத் ஒன்றில் ராஹத்தை அடைகிறது என்று சொன்னார்கள். நல்லா கவனிங்க இந்த ஹதீஸ. இந்த மையத் ஒன்றில் ராஹத்தை பெறுகிறது, ராஹத்தை அடைகிறது என்று சொன்னார்கள். அல்லது இந்த மையத்திலிருந்து எல்லாமே ராஹத் அடைகிறது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா என்ன? ஒரு முஃமினான சாலிஹான மனிதனாக இருந்து மௌத்தாகி இருந்தால் இந்த உலக சோலிகள், உலக பிரச்சனைகள், உலக நெருக்கடிகள், மன அழுத்தங்கள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள், நோய்கள், நொம்பலங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த மையத் ராஹத்தாக கபருக்குள் போகிறது. ஒரு அயோக்கியனாக இது இருந்து
அவனை டோர்ச்சர் பண்ணுவது, இவனை டோர்ச்சர் பண்ணுறது, அவன் மீது அவதூறு சொல்கிறது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுப்பது, வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை, கொள்ளை அடிப்பது, ஏமாற்றுவது, மோசடி செய்வது, மனைவியை கொடுமைப்படுத்துவது, பெற்றோரை நோவினை செய்வது, பிள்ளைகளுக்குரிய ஹக்கை கொடுப்பதில்லை, முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொள்வது, சண்டியனாக வாழ்வது. இப்படி இருந்து விட்டு அவன் மௌத்தானால் உலகத்தில் உள்ள எல்லாமே இவன் போனான் தொலைந்தான் என்று நிம்மதி அடைகின்றன என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, நாம் மௌத்தானால் உலகம் நம்மை மிஸ் பண்ண வேண்டும். அதான் நல்ல மௌத். அவர்தான் வாழ்க்கைக்குரிய அர்த்தம் புரிந்த மனிதன். நீங்க மௌத்தானா உங்களோட பிள்ளைகள் உங்களை மிஸ் பண்ண வேண்டும், உங்களோட மனைவி உங்களை மிஸ் பண்ண வேண்டும், உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களை மிஸ் பண்ண வேண்டும், உங்களுடைய அண்டை வீட்டார் உங்களை மிஸ் பண்ண வேண்டும், உங்களிடத்தில் வேலை செய்கிற மக்கள் உங்களை மிஸ் பண்ண வேண்டும், உங்களிடத்தில் படிக்கிற மாணவர்கள் உங்களை மிஸ் பண்ண வேண்டும், உங்களிடத்தில் உங்களுடைய சேவைகளை பெறுவதற்காக வரக்கூடியவர்கள் உங்களை மிஸ் பண்ண வேண்டும். இப்போ என்னென்றால் அவன் போனான் தொலைந்தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய நிலையில் நான் வாழ்ந்து விட்டு மௌத்தானால் அந்த மௌத் நிச்சயமாக மோசமான மௌத்தாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் நிற்கிறார்கள். நின்ற சஹாபாக்கள் அந்த மையத்தை புகழ்ந்தார்கள். மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், நல்ல மனிதர். ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணினார், இருந்தவர்கள் எல்லோரும் அவரை பற்றி பாராட்ட ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்து விட்டு சொன்னார்கள், வஜபத், இவருக்கு வாஜிபாகி விட்டது என்றார்கள். இன்னும் ஒரு மையத்து வருகிறது. இப்படி நிறைய சஹாபாக்கள் நின்றவர்கள், தொலைந்து விட்டான், இவனால பெரிய தொல்லை, இவன் ஒரு கொடுமைக்காரன், இவன் போனது பெரிய ரிலாக்ஸ் என்று மக்கள் அவனை திட்ட ஆரம்பிக்கிறார்கள், சபிக்க ஆரம்பிக்கிறார்கள், ஏச ஆரம்பிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜபத், அவனுக்கு வாஜிபாகி விட்டது என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அன்றைக்கு அந்த மையத்துக்கும் வாஜிபாகி விட்டது என்றீர்கள், இந்த மையத்துக்கும் வாஜிபாகி விட்டது என்று சொன்னீர்கள், என்ன யா ரசூலல்லாஹ், அர்த்தம் புரியவில்லையே என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அந்த மையத்தை புகழ்ந்த போது, பாராட்டிய போது அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது, நீங்கள் இகழ்ந்த போது, ஏசிய போது, திட்டிய போது நரகம் வாஜிபாகி விட்டது. முடிவெடுங்கள் சகோதரர்களே. நீங்க மௌத்தானா 4 பேர் உங்களை ஏசுவான் என்றால் நீங்க லாஸ்ட். நம்மளை ஏசலாம். யார் ஏசலாம்? ஒரு முனாஃபிக் ஏசலாம், ஒரு அயோக்கியன் ஏசலாம், ஒரு போதை வஸ்து வியாபாரி உங்களை ஏசலாம். அது அல்லாஹ் கிட்ட கவுண்ட் ஆகாது. நல்ல மனிதர்களுடைய மனங்களை புண்படுத்தி, அது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம், உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். நல்ல மனிதர்கள், அது உலமாக்கள், தாயிகள், இபாதத்தாளிகள், சாலிஹான மனிதர்கள், இவர்களுடைய மனங்களை புண்படுத்தி விட்டு நீங்கள் தொழுது விட்டு மட்டும் சொர்க்கம் போகலாம் என்று நினைத்தால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணியை பற்றி சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார், அவர் இரவு வேளைகளில் அதிகமாக நின்று வணங்குகிறார், பகல் பொழுதுகளில் அதிகமாக நோன்பு பிடிக்கிறார், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அந்த பெண்மணி நரகவாசி என்றார்கள். நஊது பில்லாஹ். இந்த ஹதீஸ்கள் போதும் நம்முடைய மௌத்துகள் நல்ல மௌத்தாக அமைவதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்வதற்கு. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், நம்முடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா விரிவாக்க வேண்டும். அவனுடைய குர்ஆனும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவும் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அதை உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற உணர்வை அந்த ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன்
والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய படைப்புகளுள் மிக உறுதியானதும் முக்கியமானதுமான ஒரு படைப்பு மரணமாகும். ஆனால் இந்த மௌத் மறுமையிலே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற போது நரகத்திலே நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற பல தண்டனைகளை பற்றி சொல்லுகிறான். அதிலே அவர்களுக்கு சூடேற்றப்பட்ட நீர் கொடுக்கப்படும். அந்த நீர் எப்படின்னால், அவர்கள் அந்த தண்ணீரை முகத்துக்கு கிட்டே கொண்டு சென்றால் அவருடைய முகம் பொசுங்கிவிடும். நஅூது பில்லாஹ். ஆனால் தாகம் தாங்க முடியாமல் அவர்கள் குடிப்பார்கள். குடித்தால் அவர்களுடைய வயிற்றில் உள்ள குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகிவிடும். ஃபதகத்தஅத் அம்ஆஅஹும். அவருடைய குடல் எல்லாம் துண்டு துண்டாகிவிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கொடிய நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதே போல அவர்கள் பசிக்கிறது எனும் போது இந்த நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து வடியக்கூடிய சீழ், இரத்தம் என்பன அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். குடிப்பார்கள், ஆனால் உள்ள போகாது. அதை குடிப்பாங்க. எப்படி குடிக்கிறார்? இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யஅதீஹில் மௌத்து மின் குல்லி மகான் வமா ஹுவ பிமய்யித். அவனுக்கு எல்லா பக்கத்தாலும் மௌத்து வரும், ஆனால் மௌத்தாக மாட்டான். நரகத்தில் மௌத் கிடையாது. அதே போல சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டால் அவர்களை வாலிபர்களாகவே அல்லாஹ் வைப்பான். அவர்களுக்கு அங்கு முதுமை கிடையாது, நோய் கிடையாது, டயர்ட் கிடையாது, சுறுசுறுப்பாக வாலிபர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஆட்டு வடிவத்தில் மௌத் கொண்டு வரப்பட்டு அறுக்கப்பட்டு விடும். ஒரு ஆட்டு வடிவத்தில் மரணம் கொண்டு வரப்பட்டு அறுக்கப்பட்டு விடும். சுவர்க்கவாசிகளுக்கு மௌத் இல்லை என்று சொன்னார்கள். எனவே இந்த உலகத்தில் நிச்சயமாக்கப்பட்ட மௌத், எல்லோருக்கும் உறுதியாக இருக்கிற மௌத் மறுமையிலே கிடையாது. மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடிய நரக நெருப்பிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஆக்க வேண்டும். அப்படி ஆக வேண்டும் என்றால் நம் மௌத்தாகிற போது நம்முடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் செல்லுவார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மரண தருவாயில் வர வேண்டும் என்றால் உயிரோடு இருக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்ல வேண்டும். குறிப்பாக காலையிலே 100 தடவைகள் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது தெரியாத ஒரு சின்ன பிள்ளை கூட இந்த இடத்துல இருக்காது. இந்த கலிமா தெரியாத ஒரு குழந்தை கூட இந்த மஸ்ஜிதுக்குள்ள இருக்காது. எல்லோருக்கும் தெரியும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று காலையில் 100 தடவை சொல்வது. இப்படி சொன்னால் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவன். சுப்ஹானல்லாஹ். அவனை விட சிறந்த நிலையில் யாரும் வரமாட்டார். ஒன்று. இரண்டாவதாக 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை கொடுக்கிறார். 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை கொடுக்கிறார். 3, 10 நன்மைகள் அவனுக்கு 100 நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகிறது. 4, 100 பாவங்கள் அவனுக்கு அழிக்கப்படுகிறது. அவனுடைய ரெக்கார்டிலிருந்து 100 பாவங்கள் அழிக்கப்படுகிறது. 5, அன்று மாலையாகும் வரைக்கும் ஷைத்தானுடைய எந்த தீண்டுதலும் இல்லாமல், எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி சிறப்பான ஒரு கலிமா தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுபஹு தொழுதுட்டு இருந்து இந்த கலிமாவை ஓதினால் அல்லாஹுடைய உதவியால் 7 to 10 நிமிடங்களுக்குள் ஓதி முடிக்கலாம். இந்த 100 தடவை சொல்றதுக்கு கொஞ்சம் வேகமாக சொன்னோம் என்றால் ஒரு 7-8 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஒரு அளவு அமைதியாக சொன்னோம் என்றால் 10. இன்னும் ரிலாக்ஸாக சொல்ல விரும்பினா அதோட கூட டைம் எடுக்கும்.
ஒரு 10 நிமிடம் டெய்லி நம்ம இதை சொல்லி வரும்போது நம்முடைய சக்கராத்து நிலையிலும் அது வரும். அல்லாஹுடைய சுன்னத் அதுதான். ஆனால் சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு விருப்பம் வருவதில்லை. ஏனென்று தான் புரியலை. சுபஹ் தொழுதோடனே ஓடி போகிறோம். தொழக்கூடியவர்கள் தொழாம ஒரு கூட்டம் இல்லை, பெரும்பாலானவர்கள் தொழாம அப்படி வீட்டையே படுத்துட்டு இருக்கிறாங்க. காதுக்குள்ள சேத்தான் சிறுநீர் கழித்து கொண்டு, அது வேற விஷயம். நம்ம என்ன பேசுறது, நம்முடைய பாசத்திற்குரிய ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் கவனம் செலுத்துகிற சகோதரர்களை பற்றி. தொழுதுட்டு வெளியே போகும்போது யாராவது ஒரு சலான் சொன்னால், இரவு அவர் பார்த்த ஒரு செய்தியை பேசிட்டு போகிறதுக்கு 7 மணி ஆகும். பெட்ரோலுக்கு விலை குறைஞ்சது, கூடினது. காருக்கு விலை குறைஞ்சது, கூடினது. ஆனால் பள்ளிக்குள்ள ஒரு 7 நிமிஷம் இருந்து இந்த கலிமாவை ஓதுவதற்கு எனக்கு ஏன் மனம் வராமல் இருக்கிறது என்று கூட கவலைப்படாமல் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மாறி இருக்கிறோம் என்றால் நம்முடைய நிலை என்ன சகோதரர்களே? அல்லாஹ் தான் எனக்கும் உங்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். எனவே நரகத்திலும் மௌத்தில்லை, சுவர்க்கத்திலும் மௌத்தில்லை. இந்த உலகத்தில் மௌத் நிச்சயமானது. எப்போ வரும் என்பதும் யாருக்கும் தெரியாது. நம்ம மௌத்தாகும் போது உலகம் நம்மை மிஸ் பண்ண வேண்டும், நம்முடைய குடும்பம் நம்மை மிஸ் பண்ண வேண்டும், நம்முடைய ஜமாத் நம்மை மிஸ் பண்ண வேண்டும், நம்மோடு தொழுத சகோதரர்கள் நம்மை மிஸ் பண்ண வேண்டும். அப்படி நம்ம மௌத்தானால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த மௌத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும். வெற்றியாளனுடைய மௌத். யாரெல்லாம் நம்ம மௌத்தானதுக்கு பிறகு தொலைந்தான், போனான், அழிந்தான், இப்போதான் ரிலாக்ஸாக இருக்கிறது, இப்போ ஒரு சந்தோஷம் என்று மனதால் நினைத்தாலேயே நம்முடைய மௌத் கெட்ட மௌத்தாக ஆகிவிடும். அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்